வாக்குண்டம் நல்ல மனமுண்டம் மாமலரால் நோக்குண்டம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாத்திரும் மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாம சாற்றா தமக்கு ஓ முருகா குருமுருகா அருமுருகா அந்த முருகா ஸ்ரீசக்தி பாலமணி சண்முகனே சராசரின் வாக்கின் நினைவிலும் நின்று காக்கா குண்டல் நிపుட వాసనే సన్నమిండవనాశిని పనిత శ్రమణం నివారాయ నమోస్తుతే ஆஷ்லட்சுமி சுருமினி ஆஷ்டதாரிக்க நாசினி இஷ்டகம பிரதாய் நிவாராய நமஸ்துதே. இன்னைக்கு நாம் திருப்புகழோட 282வது பாடல் பார்க்க போறோம். சரிங்களா? புருவம் நெறித்து குரு வெயர்வு உற்று புலகித பட்டத்தனமானார் பொருவிழியில் பட்டவரோடு கட்டி புரள்ளும் அசட்டு புலையேனே கருவிழி உற்று குருமொழி அற்று கதித்தனை விட்டிடு தீய கயவனை வெற்றி புகழ் திகழ் பத்ம கழல்கள் துதிக்க கருத்தாதோ சேரும் அசுர பொய்க்குலம் அது கெட்டு திரை கடல் உட்க பெரும் வேளா திணிவனம் உற்று குறவர் மடப்பைங்கொடி தன வெற்றை புனர் மார்பா பெருகிய நித்த சிறுபறை கொட்டி பெருகை முழக்க புவி மீதே பிரபலம் உள் சுத்த தனிமலை உற்று பிரியம் மிகு சொக்க பெருமாளே. அற்புதமான பாடல். இதுல என்னன்னா, எப்பயும் போல முதல் அடிகள்ல முறையற்ற சிந்தனைகள், முறையற்ற உணவு, முறையற்ற செய்கைகள், முறையற்ற உறவு, முறையற்ற செல்வம், இது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து விடுபட எனக்கு உன்னுடைய மெய்யறிவை காண முருகா உன் காலடி சரணம், எனக்கு குருவா பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. கருவழி உற்று குருமொழி அற்று கதிதனை விட்டிடு தீய கயவனை வெற்றி புகழ் திகழ் பத்ம கழல்கள் துதிக்க கருதாதோ. அதாவது கருவில் விழும் வழியிலே பொருந்தி கருவின் வார்த்தைகளை கைவிட்டு நற்கதி அடைதலை விட்டு விலகி கொடிய கீழ்மகனான எனக்கு உனது வெற்றியும் புகழும் விளங்குகின்ற திருவடி தாமரைகளை துதிக்கும் எண்ணம் தோன்றக்கூடாதோ. செரும் அசுர பொய்க்குலம் அது கெட்டு திரை கடல் உட்க பொறும் வேளாம் போர் செய்யும் அசுரர்களுடைய பொய்யான வாழ்க்கை குலம் அழியவும் அலைவீசும் கடல் அஞ்சவும் சண்டை செய்த வேலனே திணைவனம் உற்று குறவர் மட பைங்கொடி தன வேற்பை புனர் மார்பா வள்ளி மலையில் இருந்து திணை புனத்துக்கு சென்று குறவர் குலத்தில் தோன்றிய பைங்கொடியாகிய வள்ளியின் மணாலனே அப்படின்னு சொல்றாங்க. பெருகிய நித்த சிறு பறை கொட்டி பெருகை முழக்க புவி மீதே பிரபலம் உள் சுத்த தனிமலை உற்று பிரியம் மிகு சொக்க பெருமாளை பெருகி ஒலிக்கின்ற சிறிய பறை நாள் தோறும் கொட்டி முழக்க பேரிகை முழக்க பூமியில் புகழ் உடைய பரிசுத்தமான திருத்தணிகை மலையில் வீற்றிருந்து அம்மலையின் மீது விருப்பம் கொண்டு அழகு வாய்ந்த பெருமாளே அப்படின்னு அழகிய பாடல். இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போலாம். இப்ப நம்ம 283வது பாடல் பார்க்கலாம். கணபதி நமோ நமக ஓம் சரணபவோம். பூசல் இட்டு சரத்தை நேர் கழித்து பெருத்த போர் விடத்தை கெடுத்து வடி கூர்வால் போல முட்டி குழைக்குள் ஓடி வெட்டி தொலைத்து போகம் மிக்க பறிக்கும் விழியார் மேல் ஆசை வைத்து கலக்க மோகம் உற்று துயர்க்குள் ஆகி மெத்த கலைத்து உள் அழியாமே ஆரணத்து கண் நத்து நான் மலர் பொன் பதத்தை யான் வழுத்தி சுகிக்க அருள்வாயே வாசம் உற்று தழைத்த தாள் இணை பத்த அந்த மாதர்கள் கண் சிறைக்குள் அழியாமே வாழ்வு உறப்புக்கி ரத்ன ரேகை ஒக்க சிறக்கும் மாமயில் பொன் கழுத்தில் வரும் வீரா வீசும் முத்து தெரிக்க ஓலை புக்கு உற்று இருக்கும் வீறு உடை பொன் குழத்தி கனவோனே வேல் எடுத்து கரத்தில் நீல வெற்பில் தழைத்த வேல் என சொல் கருத்த பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். என்ன சொல்றாங்கன்னா, பூசலிட்டு சரத்தை நீர் கழித்து பெருத்த போர் விடத்தை கெடுத்து வடிகூர் வாள் போல முட்டி போர் புரிவது போல் அமைந்து
அமைந்து அம்பை தனது கூர்மைக்கு நேர் நிற்க முடியாமல் விரட்டி தள்ளி மிகுந்து நெருங்கி வந்த அழகால விஷத்தை வென்று அழித்து மிக கூர்மை கொண்ட வாள் போல தாக்கி குழைக்குள் ஓடி வெட்டி தொலைத்து போக மிக்க பறிக்கும் விழியார் மேல் காதிலுள்ள குண்டலங்கள் வரையிலும் ஓடி பாய்ந்து கண்டவர் உயிரை வெட்டி தொலைத்து இன்பத்தை தன்னிடம் நிரம்பக் கொண்டுள்ள கண்களை உடைய, அதாவது முறையற்ற உறவுகள் எதுவாயினும் அதுலேருந்து இந்த மாதிரி நான் போய் மாட்டிக்காம இதுலேருந்து என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. முறையற்ற உறவுகள் எந்த பாலாயினும் அந்த அவ்விடத்தை சேராமல் எனக்கு நல்லறிவை கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆரணத்து கண்ணத்து நான் மலர் பொன் பதத்தை யான் வழுத்தி சுகிக்க அருள்வாயே. வேதத்தின் கண் விரும்பி போற்றும் புது மலர் அணிந்துள்ள அழகிய திருவடியை நான் போற்றி சுகம் பெற அருள் புரிவாயாக. வாசம் உற்று தழைத்த தாள் இணை பத்த அந்த மாதர்கள் கண் சிறைக்குள் அழியாமே வாழ்வு உறப்புக்கி நறுமணம் கொண்டு விளங்கும் உனது திருவடியை பற்றிய பக்தர்கள் பொருளாசை கொண்ட விலை மாதர்களின் கண் என்னும் சிறை சாலையில் அடைப்பட்டு அழிந்து போகாமல் நல்வாழ்வை அடையும்படி புறப்பட்டு ரத்ன ரேகை ஒக்க சிறக்கும் மாமயில் பொன் கழுத்தில் வரும் வீரா. ரத்தன வரிகள் போல பிரகாசிக்கும் நிறம் கொண்ட மேன்மையான மயிலின் அழகிய கழுத்தில் வருகின்ற வீரனே, வீசும் முத்து தரிக்க ஓலை புக்கு ஊற்று இருக்கும் வீறு உடை பொன் குரத்தி கணவோனே. ஒளி வீசும் முத்துக்கள் சிதறுண்ண திணைப்புணத்தில் ஓலையால் ஆக்கப்பட்ட பரன் மீது புகுந்து நின்றிருக்கும் பெருமை வாய்ந்த அழகிய குடப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே, வேல் எடுத்து கரத்தில் நீல வெற்பில் தழைத்த வேல் என சொல் கருத்தர் பெருமாளே. கையில் வேலாயுதத்துடன் நீலோற்பவம் தினமும் சுனையல் மலர்கின்ற திருத்தணிகை மலையில் மகிழ்ந்து வீற்றிருப்பவனே, செவ்வேலே என கூறி புகழும் கருத்துள்ள அடியார்களின் பெருமாளே. அற்புதமான பாடல். வேலுமயிலும் துணை, வேலுமயிலும் துணை, வேலுமயிலும் துணை. இப்ப நம்ம 283வது பாடல் பார்க்கலாம். கணபதி நமோ நமக. ஓம் சரணபவோம். பூசல் இட்டு சரத்தை நேர் கழித்து பெருத்த போர் விடத்தை கெடுத்து வடி கூர்வாள் போல முட்டி குழைக்குள் ஓடி வெட்டி தொலைத்து போகம் மிக்க பறிக்கும் விழியார் மேல் ஆசை வைத்து கலக்க மோகம் உற்று துயர்க்குள் ஆகி மெத்த கலைத்து உள் அழியாமே. ஆரணத்து கண்ணத்து நான் மலர் பொன் பதத்தை யான் வழுத்தி சுகிக்க அருள்வாயே. வாசம் உற்று தழைத்த தாள் இணை பத்த அந்த மாதர்கள் கண் சிறைக்குள் அழியாமே வாழ்வு உறப்புக்கி ரத்ன ரேகை ஒக்க சிறக்கும் மாமயில் பொன் கழுத்தில் வரும் வீரா. வீசும் முத்து தெரிக்க ஓலை புக்கு உற்று இருக்கும் வீறு உடை பொன் குரத்தி கணவோனே. வேல் எடுத்து கரத்தில் நீல வெற்பில் தழைத்த வேல் என சொல் கருத்தர் பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். என்ன சொல்றாங்கன்னா, பூசலிட்டு சரத்தை நீர் கழித்து பெருத்த போர் விடத்தை கெடுத்து வடிகூர் வாள் போல முட்டி போர் புரிவது போல் அமைந்து அம்பை தனது கூர்மைக்கு நேர் நிற்க முடியாமல் விரட்டி தள்ளி மிகுந்து நெருங்கி வந்த அழகால விஷத்தை வென்று அழித்து மிக கூர்மை கொண்ட வாள் போல தாக்கி குழைக்குள் ஓடி வெட்டி தொலைத்து போக மிக்க பறிக்கும் விழியார் மேல் காதிலுள்ள குண்டலங்கள் வரையிலும் ஓடி பாய்ந்து கண்டவர் உயிரை வெட்டி தொலைத்து இன்பத்தை தன்னிடம் நிரம்பக் கொண்டுள்ள கண்களை உடைய, அதாவது முறையற்ற உறவுகள் எதுவாயினும் அதுலேருந்து இந்த மாதிரி நான் போய் மாட்டிக்காம இதுலேருந்து என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. முறையற்ற உறவுகள் எந்த பாலாயினும் அந்த அவ்விடத்தை சேராமல் எனக்கு நல்லறிவை கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆரணத்து கண்ணத்து
நான் மலர் பொன் பதத்தை யான் வழுத்தி சுகிக்க அருள்வாயே. வேதத்தின் கண் விரும்பி போற்றும் புதுமலர் அணிந்துள்ள அழகிய திருவடியை நான் போற்றி சுகம் பெற அருள் புரிவாயாக. வாசம் உற்று தழைத்த தாள் இணை பத்த அந்த மாதர்கள் கண் சிறைக்குள் அழியாமே வாழ்வு உறப்புக்கி நறுமணம் கொண்டு விளங்கும் உனது திருவடியை பற்றிய பக்தர்கள் பொருளாசை கொண்ட விலை மாதர்களின் கண் என்னும் சிறை சாலையில் அடைப்பட்டு அழிந்து போகாமல் நல்வாழ்வை அடையும்படி புறப்பட்டு ரத்ன ரேகை ஒக்க சிறக்கும் மாமயில் பொன் கழுத்தில் வரும் வீரா. ரத்தன வரிகள் போல பிரகாசிக்கும் நிறம் கொண்ட மேன்மையான மயிலின் அழகிய கழுத்தில் வருகின்ற வீரனே, வீசும் முத்து தரிக்க ஓலை புக்கு ஊற்று இருக்கும் வீறு உடை பொன் குரத்தி கணவோனே. ஒளி வீசும் முத்துக்கள் சிதறுண்ண திணைப்புணத்தில் ஓலையால் ஆக்கப்பட்ட பரன் மீது புகுந்து நின்றிருக்கும் பெருமை வாய்ந்த அழகிய குடப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே, வேல்